சரி ஓகே. அதாவது 100, 1000 ஓகேங்களா, இந்த 4 வார்த்தைகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 100, 1000, மில்லியன் அண்ட் 1000, டசன். இந்த வார்த்தைகளெல்லாம் வந்துட்டு நீ ப்ளூரல் மீனிங்கில் எழுதவே முடியாது. எப்போ அட்ஜெக்டிவாக வரும் பட்சத்தில் நீ அதை வந்துட்டு எந்த மீனிங்கில் எழுத முடியாது, எஸ் சேர்த்து எழுதவே முடியாது. ஆனால் சில இடங்களில் எழுதலாம். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எக்ஸ், டசன்ஸ் ஆஃப் பனானாஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எக்ஸு, டசன்ஸ் ஆஃப் பனானாஸ். இந்த இடங்களில் வந்துட்டு அதோடைய ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து முக்கியங்க. அதாவது அது வந்துட்டு என்ன சொல்ல, அதாவது அந்த 100 அப்படிங்கிறது வந்துட்டு அட்ஜெக்டிவாக வந்திருக்கா இல்லை நவுனாக வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு இடம் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அப்படி நவுனாக வந்திருக்கும் பட்சத்தில் வந்துட்டு நம்மளால் எஸ் சேர்த்து எழுத முடியும். ஆனால் சில இடங்களில் வந்துட்டு அது அட்ஜெக்டிவாக வந்திருக்கும். அட்ஜெக்டிவாக வருகிற இடத்துல வந்துட்டு நம்மளால் வந்துட்டு என்ன சேர்த்து எழுத முடியாது, எஸ் சேர்த்து எழுத முடியாது. ஓகேங்களா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேயா, 100, thousands, dozens, இந்த மாணிக்க மில்லியன், இந்த மாணிக்க வார்த்தைகள் எல்லாம் நம்மளால் எஸ் சேர்த்து எழுத முடியாது. ஓகேங்களா, அப்படி எஸ் சேர்த்து எழுதணும்னா அது வந்து என்ன, அதாவது அட்ஜெக்டிவாக வரும் பட்சத்தில் இந்த மாணிக்க வார்த்தைகளுக்கு வந்து நம்ம எஸ் சேர்த்து எழுத முடியாது. அதே இது வந்துட்டு என்ன, அது நவுனாக வருகிற இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எஸ் சேர்த்து எழுதிக்கலாம். இதை மட்டும் நைட்டாக ஞாபகம். நீ அடுத்து எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப உனக்கு இன்னும் மோர் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகே, சரி ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்கு, 5000 ரூபீஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இங்கே நவுன் எது ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைன் பண்ண வேண்டியது, நவுன் எதுன்னு ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ இந்த ரூபி அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நவுன். ஓகேங்களா, இன்னொன்று உனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கிறதுக்கு என்ன சொல்லிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த 5 அதுக்கடுத்து வந்துட்டு ஏதாவது ஒரு வேல்யூ வந்துட்டு இந்த டேஷ் போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து காம்போசிட் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது 5க்கு அடுத்து 500 இந்த மணிக்கு சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா இதை டோட்டலாக வந்து நீ என்னென்னு எடுத்துக்கலாம். அதாவது லைட்டான இந்த ஹைஃபன் மணிக்கு ஏதோ இந்த நம்ம இதை மட்டும் போட்டு காம்போசிட் மணிக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த டோட்டலாக நீ என்னென்னு எடுத்துக்காத, கண்ணை மூட்டு அட்ஜெக்டிவ்னு எடுத்துக்கோ. ஓகேங்களா, ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்துட்டு அதோட வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ 5 to 2000, 5000 அந்த மணிக்கு எந்த நம்பராலும் 200, 2 மில்லியன், 5 மில்லியன், அதே மணிக்கு வந்துட்டு 2 டசன், 5 டசன் அந்த மணிக்கை கொடுத்துட்டு நடுவில் வந்துட்டு இந்த கோடு மணிக்கை கொடுத்துருந்தாங்கன்னா அதை டோட்டலாக நீ அந்த வார்த்தையவே ரவுண்ட் பண்ணிவிட்டு அதை என்னென்னு எடுத்துக்கோ, அட்ஜெக்டிவ்னு எடுத்துக்கோ. இந்த அட்ஜெக்டிவில் வந்துட்டு நம்மளால் எஸ் சேர்த்து எழுத முடியுமா, முடியவே முடியாது. ஸோ இங்கே வந்துட்டு 5000 ரூபீஸ். அதுக்கு அடுத்து வரக்கூடிய நவுனில் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், எஸ் சேர்த்த முடியும். நம்ம இப்போ ரீசெண்டாக வந்துட்டு சிங்குலர் ப்ளூரல்லாம் படிச்சிருப்பீங்களா, சின்ன வயசுலேருந்து நம்ம படித்தது வந்து சிங்குலர் ப்ளூரல். அதில் வந்துட்டு எஸ் சேர்த்து எழுதுறது, எஸ் இல்லாமல் எழுதுறது தான் நம்ம வந்து, அதாவது ஜென்ரலாக என்ன சொல்லியிருப்போம், நவுனில் அதாவது ஜென்ரலாக வந்துட்டு சிங்குலர்னால் வந்து எஸ் சேர்க்காமல் எழுதுவோம், ப்ளூரல்னால் என்ன செய்வோம், எஸ் சேர்த்து எழுதுவோம். ஓகேங்களா, இதுதான் நம்ம காலங்காலமாக சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு வந்தது. ஓகே, ஆனால் அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் எதில் வந்து எஸ் சேர்க்கறது, எது சிங்குலராக எழுத முடியும், எதை ப்ளூரலாக எழுத முடியும் இது வரைக்கும் பார்த்துருக்கோமா, கிடையாது. ஓகேங்களா, நம்ம நவுன் அப்படிங்கிற ஒரே ஒன்றை தான் நம்ம என்ன பண்ண முடியும், எஸ் சேர்த்த சிங்குலராகவும் எழுத முடியும், ப்ளூரலாகவும் எழுத முடியும். அந்த இடத்துல வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து அட்ஜெக்டிவை கூட நம்மளால் எழுத முடியாது. ஓகேங்களா, புரியுதா? இதில் வந்துட்டு நவுன் அப்படிங்கிறத மட்டும்தான் சிங்குலர் ப்ளூரலாக மாற்ற முடியும். அட்ஜெக்டிவ்க்கு அந்த விதமான ஃபார்ம் கிடையாது. அதனால தான் அட்ஜெக்டிவோட எப்பயுமே என்ன சேர்க்கக்கூடாது, எஸ் சேர்த்து எழுதக்கூடாது. ஓகேங்களா, சரி ஓகே. இங்கே ரெண்டாவது பாருங்கள், நான் என்ன சொன்னேன், இந்த ஹைஃபன் கோடு கொடுத்து சேர்த்துருந்தாலே அந்த டோட்டலாக என்னென்னு நினச்சி எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன், அட்ஜெக்டிவ்னு எடுத்துக்கிட்டேன்னு சொன்னேன். ஓகேங்களா, இங்கே 5000ன்னு இருக்குது. இந்த அட்ஜெக்டிவில் வந்து எஸ் சேர்த்து எழுத முடியுமா, எழுத முடியாது. ஸோ இந்த இடம் வந்து என்னது, தவறு. ஓகேங்களா, புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? நம்ம எப்பயுமே நவுனோட மட்டும்தான் எஸ் சேர்த்து எழுத முடியும், அட்ஜெக்டிவோட எஸ் சேர்த்து எழுத முடியாது. ஓகேங்களா, இங்கே ஒரு நம்பர் கொடுத்து அது கூட வந்துட்டு அதோடைய வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டோட்டலாக வந்து நம்ம அதை என்னென்னு எடுத்துக்கணும், அட்ஜெக்டிவாக எடுத்துக்கணும். அட்ஜெக்டிவாக எடுக்கும் பட்சத்தில் அதில் வந்துட்டு எஸ் சேர்த்து எழுதக்கூடாது. ஓகேங்களா, ஓகே. இங்கே டொனேட்டட் thousands of rupees. ஓகேங்களா, இந்த இடம் கரெக்டாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், 1000, அதாவது 1000, 100, மில்லியனு இதிலெல்லாம் வந்து என்ன சேர்த்து எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம், எஸ் சேர்த்து எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இங்கே என்ன சார் எஸ் சேர்த்து இருக்கே அப்படின்னு கேட்பீங்க.
இது ஏன் இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டாக இல்லை தவறா அப்படிங்கிறது தான் கொஸ்டினாக இருக்கும். கரெக்டாக தவறா? ஜஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு நல்லா ரீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரீட் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸ் வந்துட்டு ஒவ்வொன்றுக்குரிய ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை வந்து கண்டுபிடிங்க. ஓகேங்களா? ஒவ்வொன்றுக்குரிய ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை கண்டுபிடிங்க. ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பாருங்க. சரி, ஓகே. நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்ல, ஆஃப் அப்படிங்கிறது வந்துட்டாலே, ஓகேங்களா, ஆஃப் அப்படிங்கிற ஏதாவது ஆஃப் இல்லைன்னா ஏதாவது ப்ரிப்போஷனல் வந்துட்டாலே அதுக்கு அடுத்து வரக்கூடியது என்ன தான், நவுனை வந்துட்டு என்னென்னு எடுப்பாங்க, ஆப்ஜெக்ட்னு எடுப்பாங்க. அதுக்கு அடுத்து வர நவுனை ஆப்ஜெக்ட்னு எடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறது என்னங்க, நவுன். ஓகேங்களா? இப்போ இந்த நவுனுக்கு முன்னாடி ஏதாவது 5 இந்த மாதிரிக்கு எதுவும் இருக்கா? கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அதாவது இங்கே நம்ம பார்த்தோம்னா ஹையோ வந்துட்டு ஜாயின் பண்ணி அந்த வேல்யூ கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணிட்டோம், இந்த 5 அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு நவுனை ஃபைன் பண்ணணுங்க. இங்கே நவுன் வந்துட்டு என்னது, ருபீஸ் அப்படிங்கிறது வந்து நவுனு. ஓகேங்களா? அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது அட்ஜெக்டிவ். அப்படின்னு அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, 1000 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அட்ஜெக்டிவ், அதனால் எஸ் சேர்க்கலை. ஓகேங்களா? இங்கே நவுனை ஃபைன் பண்ணுங்கள். இங்கே ருபீஸ் அப்படிங்கிறது ஒரு நவுன் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ப்ரிப்போஷன் ஆஃப் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் என்ன ஆயிடுச்சு, இது வந்து தனிச்சு போயிடுச்சு. இந்த நவுன் வந்து தனிச்சு போயிடுச்சு, இது வந்து தனியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் இதை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, இப்போ இந்த 1000 அப்படிங்கிறது என்ன தான், 1000 அப்படிங்கிறது ஒரு நவுன் தான். ஓகேங்களா? 1000 அதாவது ஒரு வேல்யூக்கு அடுத்து ஆஃப் வந்துச்சுன்னா அந்த வேல்யூ என்னன்னு எடுத்துக்கலாம், நம்ம நவுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 200 rupees. இங்கே வந்துட்டு 200 சேர்த்து தான் வந்து என்ன வந்துடுது, அட்ஜெக்டிவாக வந்துடுச்சு. ஓகேங்களா? அதாவது இந்த வேல்யூ நியூமரிக்கல் வேல்யூ இதை சொல்லுது 2 அதாவது 2 5 இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, நியூமரிக்கல் வேல்யூ. நியூமரிக்கல் வேல்யூக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு மதிப்பு வந்துருந்துச்சுன்னா வேல்யூ, அதாவது 100 1000 இதெல்லாம் வேல்யூன்னு சொல்லுவோம்ல, அப்படி வந்துருந்துட்டு அதுக்கடுத்து நவுன் வந்துருந்துச்சுன்னா நீ அந்த 100 அப்படிங்கிற வேல்யூவை என்ன தான் எழுதணும், வெறும் சிங்குலரில் தான் எழுதணும். ஓகேங்களா? அதே இது இந்த வேல்யூக்கு அடுத்து ஏதாவது இந்த வேல்யூக்கு அடுத்து ஆஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீ பார்த்துட்டேன்னா இப்போ நீ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கலாம், எஸ் சேர்த்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? அதாவது இந்த வேல்யூக்கு அடுத்து வர ப்ரிப்போஷன் வந்து ஆஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீ பார்த்துட்டாலே என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு முன்னாடி இருக்கிறத நீ ப்ளூரலில் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஹண்ட்ரட்ஸ் ஆஃப், இங்கே thousands ஆஃப், dozens of eggs. என்ன சொல்லியிருந்தோம், அதாவது ஹண்ட்ரட்ஸு தௌசண்ட்ஸு டசன், இதுக்கு முன்னாடியெல்லாம் எஸ் சேர்க்கக்கூடாதுன்னு எழுதியிருந்தோம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து வர வார்த்தை ஆஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையாக இருந்துச்சுனாலும் இல்லை ப்ரிப்போஷன் எந்த ஒரு ப்ரிப்போஷனாக இருந்தாலும் நீ என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு கூட எஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இங்கே என்ன இருக்குது, ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை இருக்கா, நியூமரிக்கல் அதாவது வேல்யூக்கு அடுத்து வந்து ஆஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கா. ஸோ என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு முன்னாடி எஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இங்கே she brought 2 dozens eggs. ஓகேங்களா? 2 dozens eggs. இங்கே டசன் அப்படிங்கிறது என்னது, ஒரு மதிப்புக்கான வேல்யூ. ஓகேங்களா? ஒரு மதிப்புக்கான வேல்யூ. இங்கே வெர்பு என்னது, எக்ஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது, நவுன். ஓகேங்களா? நவுன் இருக்குது. இங்கே டசன் அப்படிங்கிறது ஒரு மதிப்புக்கான மதிப்பு. அந்த மதிப்புக்கு அடுத்து வந்துட்டு ஆஃப் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் இங்கே எஸ் சேர்க்க முடியும். ஆஃப் இல்லாத பட்சத்தில் நம்மளால் எஸ் சேர்க்க முடியாது. ஸோ இங்கே என்ன தான் வரும், வெறும் டசன் மட்டும்தான் வரும். ஓகே, சரி, ஓகே. she bought dozens of eggs. ஓகேங்களா? she bought dozens of eggs. இந்த இடம் வந்து கரெக்டாங்க.
ஏன்னா இது ஒரு மதிப்பு, இந்த மதிப்புக்கு அடுத்து ஆஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், நம்ம மேலே பார்த்தோம்ல 100, 1000, மில்லியனு, டசனு, இந்த வார்த்தைக்கு அடுத்து வந்து ஆஃப் இருந்தால் நீ அதுக்கு முந்தின வார்த்தையோட என்ன சேர்த்துக்கலாம், எஸ் சேர்த்துக்கலாம். ஸோ இங்கே டசன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது கரெக்டான ஃப்ரேம் தான். ஓகே, ஸோ ஓகே, இங்கே 2000 பீப்புள்னு இருக்குது. இது கரெக்டாக தப்பா? 2000 அப்படிங்கிறது வந்துட்டாலும் இது வந்து டோட்டலாக என்னது அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவோட என்ன சேர்க்கக்கூடாது, எஸ் அப்படிங்கிறத சேர்க்கக்கூடாது, வெறும் 2000 பீப்புள் தான். ஓகேங்களா, இங்கே 1000 அப்படிங்கிறதுக்கப்புறம் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை இருக்கா, ஆஃப் இருந்தால் நம்ம என்ன சேர்த்துக்கலாம், எஸ்ஸை சேர்த்துக்கலாம். ஸோ இது கரெக்டு. ஓகே, இது தவறு, இது கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் மூவ் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் போயிடலாம்ல. நெக்ஸ்ட் பார்க்குறதுலே வந்துட்டு முக்கியமான ரூல் இது தான். ஓகேங்களா, இதை வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு எக்ஸாம் ஃபேவரட்டான கொஸ்டின்ஸ்லாம் இதுலேருந்து தான் வரும். ஓகே, சரி, ஓகே வாங்க ஃபைன். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு அன்டில்னா என்ன, அன்லெஸ்னா என்ன, இதை மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும். ஓகேங்களா, அன்டில் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன தான் மீனிங்னா வரை அப்படிங்கிறது தான் மீனிங். அன்லெஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன தான், இந்த ரெண்டுக்குமே தமிழ் மீனிங் என்ன தான், வரை அப்படிங்கிறது தான் மீனிங். ஆனால் இது ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வரக்கூடிய இடத்தை பொறுத்து ஒவ்வொன்றும் மாறுபடும். ஓகேங்களா, அது என்னன்னு இது இந்த அன்டில் அன்லெஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ரிமைனிங் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஓகே. அன்டில் அன்லெஸ் ரெண்டுக்குமே தமிழில் மீனிங் என்ன தான், வரை அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேங்களா, சரி, ஓகே. இப்போ அன்டில் அப்படிங்கிறது வந்துட்டு இன்னொன்று. ஓகேங்களா, இன்னொரு மேக்ஸிமமான எரர் எங்கே விடுவான்னு பார்த்தீங்கன்னா அன்டிலுக்கு என்ன கொடுத்துருவாங்க, 2 எல் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அன்டிலுக்கு 2 எல் கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அன்டிலுக்கு ஒரே ஒரு எல் மட்டும்தான் வரும். ஓகேங்களா, ஒரே ஒரு எல் மட்டும்தான் வரும். அன்டிலுக்கு ஒரே ஒரு எல் தான். இதை மட்டும் ஞாபகம். ஓகே, இதே எரரில் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. அதாவது ஸ்பெல்லிங் த எரர் இருக்குல்ல, அதில் வந்து அன்டில்னு கொடுத்துட்டு 2 எல் கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல வந்து நீ எரரை ஃபைன் பண்ணுற மாதிரி வரும். அங்கே ஆக்சுவலாக வந்துட்டு என்ன வரும், ஒரே ஒரு எல் தான் வரும். ஓகேங்களா, இப்போ அந்த அன்டில் அப்படிங்கிறத கூடிய ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை வந்து கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா, சரி, ஓகே. நான் இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன், அதை வச்சு ஃபைன் பண்ணுங்க பார்க்கலாம் அதோடைய ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன. I will wait until Monday. I will wait until he comes. ஓகேங்களா, இங்கேயும் அந்த அன்டிலுக்கு வரைங்கிறது தான் மீனிங்கு, இங்கேயும் அந்த அன்டிலுக்கு வந்துட்டு வரை அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேங்களா, ஆனால் இதோடைய இடங்களை பொறுத்து ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு சொல்லுங்கள். ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நவுனு, ப்ரொனோனு, அட்ஜெக்டிவ், அட்வர்பு, வெர்பு, அதுக்கப்புறம் கன்ஜெக்ஷனு, ப்ரிப்போசிஷனு, இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த 7ல் இந்த அன்டில் வந்துட்டு இந்த 2 சென்டென்ஸில் எந்தெந்த இடங்களில் வருது அதை மட்டும் ஃபைன் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு நம்ம இந்த 60 ரூலில் வந்துட்டு எது எது முக்கியமோ அதை மட்டும் தான் நடத்துகிறோம். ஓகேங்களா, அதனால் அதை மட்டுமாவது நீ என்ன பண்ணிடு, அதோடைய பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு பார்த்து வச்சுக்கோ. ஓகேங்களா, ஓகே. இங்கே அன்டில் அப்படிங்கிறது இங்கே என்னவா வந்திருக்கு, இங்கே அன்டில் அப்படிங்கிறது என்னவா வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். ஓகே, சரி, ஓகே. இங்கே சப்ஜெக்ட் எதுங்க, சப்ஜெக்ட் வந்துட்டு ஐ. ஓகேங்களா, வில் வெயிட் அப்படிங்கிறது என்னது, வெர்ப். ஓகேங்களா, சப்ஜெக்ட் அண்ட் வெர்பு, இந்த சப்ஜெக்டும் வெர்பும் வந்தால் அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரிக்கு இங்கே ஹீ அப்படிங்கிறது என்னது, இதுவும் ஒரு சப்ஜெக்ட்டு. கம்ஸ் அப்படிங்கிறது என்னது, இது ஒரு வெர்பு. ஓகேங்களா, அப்படின்னா 2 கிளாஸை வந்துட்டு இணைச்சிச்சுன்னா, ஓகேங்களா, ஒரு சொல் 2 கிளாஸஸை வந்து இணைச்சிச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க, கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இங்கிட்ட ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அங்கிட்ட ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அந்த 2 சென்டென்ஸை இணைக்கிறது என்ன தான், அன்டில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, கன்ஜங்ஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா, சரி, ஓகே.
இது வந்துட்டு கன்ஜங்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த அன்டில் என்னங்க, இந்த அன்டில் வந்து என்னென்னா டைம் பிரேசலுக்கு வந்து முன்னாடி இருக்கா. ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரிப்போசிஷன் சொல்லுவாங்க. ஓகே, அன்டில் அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்று கன்ஜெக்ஷனாகவும் செயல்படும், இன்னொன்று என்னவா செயல்படும், ப்ரிப்போஷனாகவும் செயல்படும். ஓகேங்களா, இதை மட்டும் ஞாபகம். ஓகே, இப்போ அன்லெஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்றே ஒன்று தான், கன்ஜெக்ஷனாக மட்டும்தான் செயல்படும். அதுவும் கன்ஜெக்ஷன்லேயும் கண்டிஷன் பிளேஸில் மட்டும்தான் இது வரும். நம்ம இஃப் கண்டிஷன்லாம் பார்ப்போம்ல, இஃப் கண்டிஷன், அந்த இஃப் எதுக்கு வருதோ அதுக்கெல்லாம் அன்லெஸ்ன்னு வரும். ஓகேங்களா, அந்த மணிக்கு கண்டிஷன் சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு என்ன வரும், அன்லெஸ் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா, சரி ஓகே. அன்டில் அப்படிங்கிறது ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து 2 இடங்களில் வரும். ஒன்று வந்துட்டு என்னது ப்ரிப்போஷன், இன்னொன்று என்னது கன்ஜங்ஷன். அதாவது அன்டில் அப்படிங்கிற வந்து கன்ஜங்ஷனாக இல்லை ப்ரிப்போஷனாக எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, 2 சப்ஜெக்டையும் வெர்பு, அதுக்கடுத்து இன்னொரு நடுவில் வந்துட்டு அன்டில் கொடுத்துட்டு அதுக்கடுத்து சப்ஜெக்டும் வெர்பு இருந்துச்சுன்னா, இப்படி 2 சென்டென்ஸை இணைச்சிச்சுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அதை வந்துட்டு ப்ரிப்போஷன் சொல்லுவாங்க. இதை மட்டும் ஞாபகம். ஓகே ஓகே. இப்போ அன்லெஸ் அப்படிங்கிறது என்னது, இது ஒரு கன்ஜங்ஷன், ஆனால் இது வந்து கண்டிஷனல் கிளாஸில் மட்டும்தான் வரும். ஓகேங்களா, ஓகே. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துலாமா. ஓகேங்களா, அன்லெஸ் அதாவது நீ கடினமாக உழைக்கிற வரைக்கும் உன்னால் என்ன பண்ண முடியாது, பாஸ் ஆக முடியாது. ஓகேங்களா, நீ கடினமாக உழைச்சா மட்டும்தான் உன்னால் பாஸ் ஆக முடியும். ஓகே, அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட், நீ கடினமாக உழைக்கிற வரைக்கும் உன்னால் என்ன பண்ண முடியாது, பாஸ் அதாவது யூ வில் நாட் பாஸ். ஓகேங்களா, ஓகே. இங்கே அன்லெஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா இதுக்கு 2 சென்டென்ஸை வந்து எனக்கும் சொல்லியிருந்தேன்னா, இங்கே இது ஒரு சப்ஜெக்ட்டு, இது வெர்பு. ஓகேங்களா, அதே மாதிரிக்கு இது ஒரு சப்ஜெக்ட்டு, இது ஒரு வெர்பு. ஓகேங்களா, இந்த 2 சென்டென்ஸ் இணைக்குதா அப்படின்னா இணைக்கிற இடத்துல வந்துட்டு ஆக்சுவலாக இங்கே தான் வரணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. அந்த அன்லெஸ் அப்படிங்கிறது வந்துட்டு முன்னாடியும் வரலாம். ஓகேங்களா, ஆனால் அன்டில் அப்படிங்கிறது நடுவில் மட்டும்தான் வரும். ஓகேங்களா, இந்த அன்லெஸ் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் என்ன பண்ணிடலாம், முன்னாடியும் வந்துடலாம். ஓகேங்களா, சரி ஓகே. அன்லெஸ் அப்படிங்கிறது இங்கே கன்ஜெக்ஷனாக வந்துருக்குங்க. ஏன்னா இங்கே சப்ஜெக்ட் அண்ட் வெர்பு, இதுவும் சப்ஜெக்ட் அண்ட் வெர்பு, இந்த 2ஐயும் வந்து இணைக்கிற வார்த்தை தான் வந்து என்னது, அன்லெஸ். ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, சரி ஓகே. இது ஒரு சென்டென்ஸா, அன்லெஸ்ஸை தொடர்ந்து வர சென்டென்ஸ், இங்கே கம்மா முடிய போட்டிருக்காங்களே அது முடிய ஒரு சென்டென்ஸ். இந்த அன்லெஸ்ஸை தொடர்ந்து வரக்கூடிய சென்டென்ஸில் நாட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரவே கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அன்லெஸ்ஸே வந்துட்டு என்னதான் ஒரு நெகட்டிவான சென்ஸ் தான். ஓகேங்களா, யூ ஒர்க் ஹார்ட் அன்லெஸ், அதாவது நீ கடினமாக உழைக்காத வரைக்கும் உன்னால் பாஸ் பண்ண முடியாது. இதுதான் இந்த சென்டென்ஸோட எக்ஸாக்ட் மீனிங். ஓகேங்களா, அன்லெஸ்னா வரைக்கும் தான், நீ கடினமாக உழைக்காத வரைக்கும் உன்னால் என்ன பண்ண முடியாது, பாஸ் ஆக முடியாது. ஏன்னா இந்த அன்லெஸ் அப்படிங்கிறதே வந்து என்ன தான் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் தான். ஓகேங்களா, சரி ஓகே. இந்த சென்டென்ஸில் இந்த நெகட்டிவ் இருக்கிறப்ப இந்த சென்டென்ஸில் வேறு எந்த நெகட்டிவ் வேர்டும் வரக்கூடாது. இப்படி வந்தால் அந்த இடம் தான் வந்து என்னது, தவறு. ஓகேங்களா, ஓகே புரியுதா. அன்லெஸ்ன்னு வந்துச்சுன்னா அந்த செட் ஆஃப் வேர்டில் வந்துட்டு எதுவுமே வரக்கூடாது. என்ன வரக்கூடாது, நாட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, நெகட்டிவ் வார்த்தை, எந்த ஒரு நெகட்டிவ் வார்த்தையும் வரக்கூடாது. ஓகே ஓகே, இப்போ புரிஞ்சதில்ல. சரி ஓகே. அன்லெஸ்னா என்ன, அன்டில்னா என்ன. அன்லெஸ் வந்துட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வரும், என்னது கன்ஜெக்ஷனாக மட்டும்தான் வரும், அதுவும் கண்டிஷனல் கிளாஸில் வரும். ஓகேங்களா, அந்த கண்டிஷனல் கிளாஸ் வர்றப்போ அதை தொடர்ந்து வர சென்டென்ஸில் எந்த ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸும் வரக்கூடாது. ஏன்னா இந்த அன்லெஸ்ன்னு பார்த்தோம்னா இதில் ஏதாவது நாட் அப்படிங்கிற ஏதாவது வார்த்தை இருக்கா, அதுக்கு தொடர்ந்து வர சென்டென்ஸில் வேணால் இருக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த அன்லெஸ் இருக்கிற சென்டென்ஸில் எந்த ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸும் நெகட்டிவ் வேர்டும் வரக்கூடாது. ஓகேங்களா, ஓகே. அன்டில் அன்லெஸ் இந்த 2ஐயும் பார்த்துட்டோம்ல, இந்த 2ஐயும் பார்த்துட்டோம். அன்டில் அப்படிங்கிற வந்துட்டு டைம் சில இடங்களில் வரைக்கும் டைமுடைய இதில் வரும். ஓகே, அதான் டைம்னா நம்ம பார்த்தது தான். ஓகேங்களா, இங்கே வந்துட்டு அன்லெஸ் அப்படிங்கிறது கண்டிஷனுக்கு வரும். ஓகேங்களா, அதுக்கடுத்து என்னங்க இருக்குது, இஃப் அண்டு வெதர். ஓகேங்களா, இஃப் கண்டிஷன் எத்தனை பேருக்கு தெரியும், இஃப் கண்டிஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரூல். ஓகேங்களா, அதாவது இஃப்க்கு அடுத்து வரக்கூடிய சென்டென்ஸ் நம்ம எப்படி 2 சென்டென்ஸை இணைக்கிறது பார்த்தோம்ல அன்லெஸ்ல, அதே மாதிரிக்கு இதுவும் 2 சென்டென்ஸை இணைக்கும். ஓகேங்களா, அதுக்கான ரூல் மட்டும் லைட்டாக எழுதி போடுறேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லை எழுதி போடலாம்ல.
ஓகேயா? இந்த 3 ரூல், இந்த 3மே முக்கியமான ரூல். ஓகேங்களா? இந்த 3 ரூலை மட்டும் படித்து வச்சுக்கோ. ஓகேங்களா? இங்கே சப்ஜெக்ட் இருக்கா? சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வெர்பு என்ன ஃபார்மில் இருக்குது? V1 ஃபார்மில் இருக்கா? சப்ஜெக்ட் அதுக்கடுத்து வந்து வரக்கூடிய வெர்பு எந்த ஃபார்மில் இருக்குது? V1 ஃபார்மில் இருக்குது. ஸோ இந்த டோட்டலாக வந்துட்டு இந்த சென்டென்ஸ் வந்து என்ன டென்ஸில் இருக்குங்க? இந்த டோட்டலாக இந்த சென்டென்ஸ். ஓகேங்களா? 2 சென்டென்ஸுங்க. இங்கே கமா போட்டிருக்கா, கமா போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சென்டென்ஸு, கமாவுக்கு அப்புறம் இருக்குது ஒரு சென்டென்ஸ். இந்த 2 சென்டென்ஸையும் எந்த வார்த்தை இணைக்குது? இஃப் அப்படிங்கிற ஒரு கன்ஜெக்ஷன் இணைக்குது. ஓகேங்களா? இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்கே ஐ ஸ்டடி வெல், இது ஒரு சென்டென்ஸு. ஐ வில் பாஸ் த எக்ஸாமினேஷன். ஓகே, இஃப்க்கு அடுத்து வரக்கூடிய சென்டென்ஸு இப்போ சிம்பிள் ப்ரெசண்டாக இருக்கும் பட்சத்தில், சிம்பிள் ப்ரெசண்டாக இருக்கும் பட்சத்தில், சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கான ஸ்ட்ரக்சர் என்னங்க? சப்ஜெக்ட் அதுக்கடுத்து வரக்கூடிய வெர்பு எந்த ஃபார்மில் இருக்குது? V1 கைண்ட் ஆஃப் வெர்பில் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கான ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சென்டென்ஸ் வந்து எதில் இருக்குது? ஐ வில் பாஸ் த எக்ஸாமினேஷன். அதாவது சப்ஜெக்ட்டு, வில்லு, அதுக்கப்புறம் V1. ஓகேயா? இதெல்லாம் டோட்டலாக இருந்துச்சுன்னா இதை என்ன டென்ஸ்னு சொல்லுவாங்க? சிம்பிள் ஃபியூச்சர்னு சொல்லுவாங்க. ஓகே, என்ன பண்ணிடுவாங்க? உனக்கு இந்த சென்டென்ஸை கொடுத்துட்டு இதில் தப்பு பண்ணுவாங்க. அப்படி இல்லாத இதில் கொடுத்துட்டு இங்கே தப்பு பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதனால் நீ ஆன்சர் பண்ணுற கரெக்டாக இருக்கும். ஓகேயா? சரி, ஓகே. இங்கே இஃப் கொடுத்துட்டாங்க, ஐ ஸ்டடி வெல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஐ வில் பாஸ் த, அதாவது நான் உனக்கு வந்துட்டு வரக்கூடிய முதல் வாக்கியம் சிம்பிள் ப்ரெசண்டாக இருந்தால் அதுக்கடுத்து வரக்கூடிய வாக்கியம் என்னவாக தான் இருக்கணும்? சிம்பிள் ஃபியூச்சராக இருக்கணும். ஓகேங்களா? இங்கே ஸ்டடின்னு இருக்கா, V2 ஃபார்மில் இருக்குது. இது வந்து என்ன டென்ஸ்லங்க இருக்குது? சிம்பிள் பாஸ்டில் இருக்குது. சிம்பிள் பாஸ்டில் இருக்கும் பட்சத்தில் என்ன சேர்த்து எழுதணும்? வுட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கண்டிப்பாக நீ சேர்த்து எழுதணும். ஓகேங்களா? வெறும் வுட்டு மட்டும் தான் வரணும். வுட்டுக்கு அடுத்து ஹேவோ இல்லை வுட்டுக்கு அடுத்து வந்துட்டு இடி சேர்த்தோ எழுதக்கூடாது. வுட்டு அதுக்கடுத்து என்ன தான்? V1 கைண்ட் ஆஃப் த வெர்பு வரணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரூல் வந்து என்னன்னா, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து சிம்பிள் ப்ரெசண்டாக இருந்தால், இஃப்க்கு அடுத்து வர சென்டென்ஸ் வந்து சிம்பிள் ப்ரெசண்டாக இருந்தால் அதுக்கு அடுத்து வர சென்டென்ஸு சிம்பிள் ஃபியூச்சராக இருக்கணும். ஓகேங்களா? இங்கே இஃப்க்கு அடுத்து வர சென்டென்ஸ் வந்துட்டு சிம்பிள் பாஸ்டாக இருந்தால் அதுக்கு அடுத்து வர சென்டென்ஸில் ஒரு வார்த்தையை இணைச்சிருக்கணும். வுட்டு அதுக்கடுத்து வரக்கூடிய வெர்பு வந்து எந்த ஃபார்மில் இருக்கணும்? V1 ஃபார்மில் இருக்கணும். ஓகேங்களா? இங்கே என்னங்க இருக்குது? இஃப்க்கு அடுத்து வரக்கூடிய சென்டென்ஸ் வந்து என்ன டென்ஸில் இருக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்டில் இருக்குது. பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ஓகேங்களா? பாஸ்ட் பெர்ஃபெக்டில் இஃப்க்கு அடுத்து வரக்கூடிய சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்டில் இருந்துச்சுன்னா இங்கே நீ வந்துட்டு எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போகிற? வுட்டு அதுக்கடுத்து ஹாவு அதுக்கடுத்து V3, வுட்டு ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் V3, இந்த ஃபார்மேட்டில் தான் அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இஃப்க்கு அடுத்து வர சென்டென்ஸில் எங்கேயாவது வந்துட்டு வில்லோ இல்லை வுட்டோ இல்லை வுட் ஹேவோ இருக்கான்னு பாருங்கள். இஃப்க்கு அடுத்து வரக்கூடிய சென்டென்ஸில், அதாவது இங்கே இஃப்க்கு அடுத்து வரக்கூடியனா ஐ ஸ்டடி வெல், இஃப் ஐ ஸ்டடிடு ஹார்டு, இஃப் ஐ ஹேடு ஸ்டடிடு ஹார்டு. இங்கே வந்துட்டு ஏதோ வில்லோ வுட்டோ ஹேவோ இருக்கா, வுட் ஹேவோ இருக்கா? கிடையாது. எப்பயுமே இஃப்க்கு அடுத்து வர சென்டென்ஸில் வந்துட்டு அந்த வில் வச்ச வார்த்தையோ வுட் வச்ச வார்த்தையோ ஹேடு வுட் வச்சு, அதாவது வுட் ஹேவ் வச்ச வார்த்தையோ வரவே கூடாது. இஃப்க்கு அடுத்து சிம்பிள் ப்ரெசண்டாக இருக்கலாம், இல்லைனா சிம்பிள் பாஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைனா இஃப்க்கு அடுத்து பாஸ்ட் பெர்ஃபெக்டாக இருக்கலாம். ஓகேங்களா? இதுதான் இஃப்க்கான ஒரு இது கிளிம்ஸ். ஓகேங்களா? இஃபோடைய லாஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சா? இதுக்கு அடுத்து இது வந்துட்டு ஒரு இடத்த கண்டிஷனுக்கான இதை பார்த்துட்டோம். ஓகேங்களா? நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இஃப் வந்தால் இந்த 3 ரூல். இதுக்கு அடுத்து இஃப்க்கு அடுத்து வர சென்டென்ஸில் எப்பயுமே வில் வச்ச வார்த்தை வரக்கூடாது. ஏன்னா இங்கே ஏதோ வில் இருக்கா, இல்லை வுட் இருக்கா, இல்லை வுட் ஹேவ் இருக்கா, இந்த மாணிக்க வார்த்தைகள் வந்து இஃப்க்கு அடுத்து வர சென்டென்ஸில் வரக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, இதோட முடிஞ்சது. இஃபோட ஒர்க்கு முடிந்தது. ஓகே. ஆனால் இஃப்க்கு வந்துட்டு என்னென்ன இன்னொன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டவுட் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பார்த்தோம்? இஃப்க்கு வந்து 3 ரூல் பார்த்துட்டோம். ஓகே. அதுக்கடுத்து என்னென்னா, இஃப்க்கு அடுத்து வர சென்டென்ஸில் வந்துட்டு எப்பயுமே என்ன வரக்கூடாது? இஃப்க்கு அடுத்து வரக்கூடிய சென்டென்ஸில் எப்பயுமே வில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரக்கூடாது. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் வரும். ஓகேங்களா? ஐ டோன்ட் நோன்னு ஆரம்பித்தா, ஐ டோன்ட் நோ இந்த மாணிக்க வார்த்தைகள் ஆரம்பித்தா இஃப் ஹீ கம்ஸ், இந்த மாணிக்க ஐ டோன்ட் நோன்னு ஆரம்பித்தா மட்டும் இஃப் வந்துட்டு என்ன வரும்?
இஃப்க்கு அடுத்து வில் வச்சு வரலாம். ஓகேங்களா, அதாவது ஐ டோன்ட் நோன்னு ஆரம்பித்தா மட்டும். ஓகேங்களா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேயா, அதாவது இஃப்க்கு அடுத்து வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு என்ன வரக்கூடாது, வில் அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடாது. ஆனால் இஃப்க்கு அடுத்து இஃப்க்கு முன்னாடி ஐ டோன்ட் நோன்னு ஒரு வார்த்தை சென்டென்ஸ் ஆரம்பிச்சுன்னா இஃப்க்கு அடுத்து என்ன வந்துக்கலாம், வில் வச்சு வந்துக்கலாம். ஓகேயா, இதை மட்டும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே ஓகே. வெதர்னாலும் டவுட்டு தாங்க. இங்கே எப்படி டவுட்டுக்கு இதை யூஸ் பண்ணுவோம், வெதர் இவனா இல்லை அவனா அப்படிங்கிற கேட்குறதுக்கு டவுட்டு. இதுக்கு வெதர்னாலும் டவுட் தான். இதை நம்ம டேரெக்டாக வந்துட்டு எக்ஸாம்பிளே வந்துட்டு பார்த்துக்கலாம். ஓகே சரி. ஓகே, தட்டுக்கு வந்துட்டு என்னென்னா ஷியூரிட்டி. ஷியூராக சொல்கிறதுக்கு வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், தட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்குள்ளே போகலாமா? எக்ஸாம்பிள் போகலாம், ஒவ்வொன்றா சால்வ் பண்ணுங்க. ரூலை சொல்லியாச்சு, நீயா ட்ரை பண்ணு. ஓகே, நீயா ட்ரை பண்ணு, அப்போ தான் வந்துட்டு உனக்கு தெரியும். ஓகே, இங்கே அன்லெஸ் வருமா இல்லை அன்டில் வருமாங்க? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே அன்லெஸ் வருமா இல்லை அன்டில் வருமா? அன்லெஸ்ஸா அன்டில்லா? ஓகே, இப்போ அன்லெஸ் வந்துட்டு மேக்ஸிமம் எங்கே மட்டும்தான் வரும், ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் மட்டும்தான் வரும். ஓகேங்களா, அதாவது அன்லெஸ் வந்து எப்பயுமே ஆரம்பிக்கிற இடத்துல மட்டும்தான் வரும். ஆனால் நமக்கு அன்டில் அப்படிங்கிற வந்துட்டு ஏன்னா அது கன்ஜெக்ஷன் எப்பயுமே நடுவில் மட்டும்தான் வரும். ஸோ அன்டில் தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன அது அன்லெஸ். ஓகேங்களா, இங்கே அன்லெஸ் தான் ஆன்சர். ஹீ ஒர்க்ஸ் ஹீ வில் நாட் சக்சீட். அது மட்டும் இல்லாமல் அன்லெஸ் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து வர சென்டென்ஸில் வந்துட்டு என்னது, இங்கே அன்லெஸ் இருக்கா அப்படின்னா இந்த சென்டென்ஸில் வந்து என்ன வந்திருக்கணும், நாட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கணும். ஓகேங்களா, இங்கே நாட் அப்படிங்கிறது எதுவும் இருக்கா, இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன தான், அன்டில் தான் ஆன்சர். ஓகேங்களா, இங்கே அன்லெஸ் வந்திருக்கு, இதுக்கு அன்லெஸ் கூட, அதாவது அன்லெஸ் இங்கே வந்துச்சுன்னா இந்த சென்டென்ஸில் நாட் வரணுங்கிற வரக்கூடாது. ஆனால் அதுக்கு அடுத்து ஒரு சென்டென்ஸ் இருக்குல்ல, அது முன்னாடியும் இருக்கலாம் பின்னாடியும் இருக்கலாம். அந்த சென்டென்ஸில் என்ன தான் வரணும், நாட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரணும். ஓகேங்களா, இங்கே நாட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கா, கிடையாது. ஸோ இங்கே என்ன தான் வரணும், அன்டில் தான் வரும். இப்போ அன்லெஸ் எடுத்துக்கிட்டோம், அன்லெஸ்னால் இது ஒரு சென்டென்ஸ், இந்த சென்டென்ஸில் நாட் வரக்கூடாது, அப்படி வந்தால் அது தவறு. ஆனால் அதுக்கடுத்து என்ன சென்டென்ஸ் இருக்குது, ஹீ வில் நாட், இங்கே நாட் இருக்கா அப்படின்னா இது ரைட்டு. ஓகேங்களா, அன்லெஸ் தான் கரெக்ட். ஓகே சரி. ஓகே, இங்கே unless he doesn't work he will not succeed. ஓகேங்களா, இப்போ நான் என்ன சொல்லியிருந்தோம், முன்னாடி இருந்தே என்ன சொல்லியிருந்தோம், அன்லெஸ்ங்கிற வார்த்தைக்கு அடுத்து வர சென்டென்ஸில் எப்பயுமே எது இருக்கக்கூடாது, நாட் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் வேர்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே நாட் இருக்கா, டசன்ட் அப்படின்னா டஸ் ப்ளஸ் நாட்னு அர்த்தம். டஸ் ப்ளஸ் நாட்டுன்னு அர்த்தம். அப்போனா நாட் வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம அன்லெஸ்ஸோ யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் நமக்கு இருக்க ஒரே சாய்ஸ் என்ன கண்டிஷனுக்கு, இஃப் மட்டும்தான். ஸோ ஓகே, இஃப் தான் ஆன்சர். ஓகே, இங்கே எந்த இடங்க எரரு, இதெல்லாம் அப்படியே ப்ரீவியஸ் இதில் கேட்ட கொஸ்டின் தாங்க. ஓகேங்களா, இங்கே எந்த இடம் எரரு, அன்லெஸ்ன்னு ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா, அன்லெஸ்ன்னு ஆரம்பிச்சு இந்த அன்லெஸ்க்கு அப்புறம் ஒரு சென்டென்ஸ் எது முடிய போகுது, இது முடிய போகுது. ஓகேங்களா, அப்போ நான் அன்லெஸ்ன்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிச்சிச்சுன்னா அங்கே என்ன வரக்கூடாது, நாட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரவே கூடாது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ ராங் ஆன்சர். ஓகே சரி. ஓகே, இந்த இடத்துல எதுங்க எரரு, இஃப் ஹீ வில் கம் ஐ வில் கோ. ஓகேங்களா, இஃப் ஹீ வில் கம் ஐ வில் கோன்னு இருக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல எது எரர், இஃப்க்கு அடுத்து வர சென்டென்ஸில் எப்பயுமே எது இருக்கக்கூடாது, வில் அப்படிங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது. ஓகேங்களா, இஃப்க்கு அடுத்து வர சென்டென்ஸில் வில் அப்படிங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது. அப்படி சில இடங்களில் வந்துட்டு வில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சென்டென்ஸ் என்ன வார்த்தை இருக்கணும், ஐ டோன்ட் நோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இஃப்க்கு அடுத்து வர சென்டென்ஸில் என்ன இருக்கலாம், ஐ வில் இருக்கலாம். ஓகேங்களா சரி. ஓகே, செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஐ டோன்ட் நோன்னு வந்திருக்கா, அதுக்கடுத்து இஃப் வந்திருக்கா. இப்போ இஃப்க்கு அடுத்து வர சென்டென்ஸில் வந்து என்ன இருந்துக்கலாம், வில் அப்படிங்கிற வார்த்தை இருந்துக்கலாம். இது கரெக்டு. ஆனால் இஃப்னு ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு அடுத்து வர சென்டென்ஸில் வில் இருக்கக்கூடாது. ஸோ இந்த இடம் தவறு. ஓகே சரி. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா.
ஓகே, ஐ டோன்ட் நோன்னு ஆரம்பித்தாலே இஃப் வர இடம் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க, டவுட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்ம டவுட்டுக்கு வந்துட்டு 2 விதமான இதை பார்த்தோம். இஃப்பும் வரலாம், அதுக்கடுத்து என்ன வரலாம், வெதரும் வரலாம். ஓகேங்களா, டவுட் அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணுறதுக்கு என்ன 2 வார்த்தைகள் யூஸ் பண்ணிக்கலாம், இஃப்பும் வரலாம், வெதரும் வரலாம். ஸோ இஃப் அண்டு வெதர் இந்த ரெண்டுமே வந்துட்டு என்ன தான் கரெக்டானது தான் அர்த்தம். ஓகேங்களா, சரி ஓகே. இங்கேயும் ஐ டோன்ட் நோன்னு ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா, இங்கேயும் ஐ டோன்ட் நோன்னு தான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கடுத்து என்னங்க இருக்குது, இஃப் வெதர் இருக்கா, இஃப் வெதர் அதே மாதிரிக்கு தான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன ஒரு வார்த்தை, அதுக்கடுத்து வர சென்டென்ஸில் என்ன ஒரு வார்த்தைகள் இருக்குது, ஆர் அப்படிங்கிற வார்த்தை இடையில பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, ஆர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இடையில பார்த்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட்டாக வந்து என்ன தான் போடணும், வெதர் தான் போடணும். ஓகேங்களா, இப்போ நம்ம எப்படி நெய்தருக்கு வந்துட்டு நார் பார்க்குறோமோ, போத்துக்கு அண்டு பார்க்குறோமோ, அதே மாதிரிக்கு தான் வெதருக்கு வந்து என்ன வார்த்தை வரணும், ஆர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வரணும். ஓகேங்களா, வெதர் ஹி வில் கம் ஆர் நாட், அவன் வருவானா இல்லை வரமாட்டானா அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா, இது டவுட் அப்படிங்கிற வெதர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வர்றப்ப அதுக்கு இணக்கமான ஆர் அப்படிங்கிறது வரலாம். ஓகேங்களா, வெறும் வெதர் வந்துச்சுன்னா நீ இஃப்பும் வெதரும் ஒரே மீனிங் தான். ஓகேங்களா, அதே இது வந்துட்டு வெதர் அதாவது இஃப்பும் வெதரும் ஒரே மீனிங்னு நினச்சிட்டு நம்ம ஆர் இருக்க இடத்துல இஃப்பு போட்டோம்னா அந்த இடம் வந்து தவறு. ஓகேங்களா, ஆர் இருக்க இடத்துல மஸ்ட்டாக என்ன தான் வரணும், வெதர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் வரணும். ஓகேங்களா, சரி ஓகே. தட் அப்படிங்கிறது எதுக்கு பார்த்தோம், கன்ஃபார்மாக நடக்கிற விஷயத்துக்கு வந்து தட் வந்து பார்த்தோம். ஓகேங்களா, தட் அப்படிங்கிற வந்து எதுக்குன்னா ஷுவாரிட்டிக்கு வந்துட்டு சர்டனிட்டிக்கு வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், தட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். வெதர் அப்படிங்கிறது எதுக்குங்க யூஸ் பண்ணுவோம், வெதர் அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா ஒரு டவுட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் தட் அப்படிங்கிற ஷுவரிட்டி, வெதர் அப்படிங்கிற வந்துட்டு வெதர் அப்படிங்கிற வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டவுட். ஓகேங்களா, ஷுவரிட்டி இல்லைன்னா டவுட், இந்த ரெண்டில் தான் வந்து ஒன்று இருக்கும். ஆனால் இந்த இடங்களில் வந்துட்டு என்ன இருக்குன்னா ஃபியூ டவுட், ஃபியூ டவுட்ஸ் 2 இருக்கா, இந்த 2 வச்சு தான் நம்ம இங்கே ப்ளே பண்ண போகிறோம். ஓகேங்களா, சரி ஓகே. ஃபியூ இல்லைன்னா லெட்டு, the few, the little. ஓகேங்களா, இப்போ ஃபியூ அப்படிங்கிறதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா கவுண்டபுள் நவுன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். லிட்டில் அப்படிங்கிற வந்துட்டு அன்கவுண்டபுள் நவுன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். மித்தபடி ரெண்டுக்குமே ஆன மீனிங் வந்துட்டு சேம் தான். ஓகேங்களா, ஃபியூக்குனாலும் சரி லிட்டிலுக்குனாலும் சரி ரெண்டுமே சேம் மீனிங் தான். ஆனால் இது வந்து கவுண்டபுளுக்கு யூஸ் பண்ணுவோம், இது வந்து அன்கவுண்டபுளுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, சரி ஓகே. உங்களுக்கு இதை வந்துட்டு ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லிடுறேன். ஓகேயா, இப்போ என்னட்ட வந்துட்டு ஒரு 2 கிலோ ஜீனி இருக்குது. ஓகேங்களா, என்னட்ட ஒரு ஆள் வந்துட்டு என்ன கேட்டு வர்றாப்புல, கடன் கேட்டு வர்றாப்புல, அதாவது கொஞ்சம் ஜீனி கொடுப்பா அப்படின்னு கடன் கேட்டு வர்றாப்புல. என்னட்ட எத்தனை கிலோ இருக்குது, ஆக்சுவலாக வந்துட்டு என்னட்ட வந்துட்டு 2 கிலோ இருக்குது. அவர் எத்தனை கிலோ கேட்குறாரு, 3 கிலோ கேட்குறாரு. ஓகேயா, அவர் 3 கிலோ கேட்குறாரு, ஆனால் என்னட்ட 2 கிலோ இருக்குது. ஓகே, இப்போ அவர் என்னட்ட 3 கிலோ கடன் கேட்குறப்ப நான் ஜீனியே கொடுக்கலைன்னா நீ அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிக்கலாம், நெகட்டிவ். ஓகேங்களா, டோட்டலாக அது என்னது நெகட்டிவ், ஒன்றுமே கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வெறும் ஃபியூ லிட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னது நெக்லிஜென்ட் அளவு, ஒன்றுமே கொடுக்கலாவே அப்படிங்கிறது. இதை வந்து என்ன சொல்லுவாங்க, நெக்லிஜென்ட். ஓகேங்களா, ஒன்றுமே கொடுக்கலைன்னா அது என்ன தான் நெக்லிஜென்ட். ஓகேங்களா, 3 கிலோ கேட்டாப்புல என்னட்ட 2 கிலோ இருக்குது, நான் ஒரு பொட்டு கூட கொடுக்கல அப்படின்னா அது வந்து என்னது நெக்லிஜென்ட். ஓகே, சரி ஓகே. இப்போ அதுக்கு வந்துட்டு வெறும் ஃபியூ, வெறும் லிட்டிலுக்கு வந்துட்டு நெக்லிஜென்ட். ஓகே ரைட்டு. இப்போ அவர் என்கிட்ட கேட்டார்ல, நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு 500 கிராம் எடுத்துக்கிறேன், 1/2 கிலோ கொடுக்குறேன். அவர் 3 கிலோ கேட்டார், என்கிட்ட இருக்கிற 2 கிலோ தான், ஒரு 1/2 கிலோ கொடுத்தேன்னா அது வந்து என்னது அட்லீஸ்ட்டு, அதுக்கு வந்துட்டு என்னது ஏ லிட்டில் ஃபியூ, அதுக்கு வந்து என்னது அட்லீஸ்ட்டு. ஓகேங்களா, அதாவது 3 கிலோ கேட்டாப்புல நான் 1/2 கிலோ தான் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு அட்லீஸ்ட். த ஃபியூ த லிட்டிலுக்கு என்னன்னா அவர் 3 கிலோ கேட்டாப்புல என்னட்ட இருக்கிறது 2 கிலோ தான், அந்த 2 கிலோவையும் கொடுத்துட்டேன்னா அது என்ன தான் த ஃபியூ த லிட்டில். ஓகேங்களா, புரியுதுல, ஒன்றுமே கொடுக்கலன்னா ஃபியூ லிட்டில். ஓகே, அதே மாதிரிக்க கொஞ்சமாக அது கொடுத்தானா ஏ ஃபியூ ஏ லிட்டில், அவன்கிட்ட இருக்க மொத்தத்தையும் கொடுத்துறான் ஆனால் அது பத்தலை அப்படின்னா த ஃபியூ த லிட்டில். ஓகே, இதை மட்டும் ஞாபகம். ஓகே சரி ஓகே. ஃபியூ டவுட்ஸ்னால் என்னது, ஃபியூ டவுட்ஸ்னா வெறும் ஃபியூ டவுட்ஸ்னா டவுட்டே இல்லைன்னு அர்த்தம்.
ஓகேங்களா. ஏன்னா ஃபியூனா என்னதான், வெறும் ஃபியூனா கொடுக்கவே இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா இங்கேயும் வெறும் ஃபியூ தானே இருக்குது. ஃபியூ டவுட்ஸ்னால் என்னது, டவுட்டே இல்லைன்னு அர்த்தம். டவுட்டே இல்லைன்னா அது என்னது, கன்ஃபார்மு அப்படின்னு அர்த்தம். கன்ஃபார்ம்னா சர்டைனிட்டி, தட்டு தான் வரும். இங்கே என்ன வந்திருக்கு, ஃபியூ வந்திருக்கா. ஃபியூனா என்ன இருக்குது, கொஞ்சமாக டவுட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ கொஞ்சமாக டவுட் இருந்தாலும் வெதர். ஓகேங்களா. ஃபியூனா வெறும் ஃபியூனா அது வேறுக்கனே நெகட்டிவில் டவுட் இல்லை அப்படின்னா அது என்ன கன்ஃபார்ம் ஆயிடும். அதாவது ஃபியூ அப்படிங்கிறது வந்து என்னது, கொஞ்சமாக டவுட் இருக்குது அப்படிங்கிற இடத்துல நீ என்ன யூஸ் பண்ணிக்கலாம், வெதரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஐ டோன்ட் நோன்னு ஆரம்பிச்சிருக்கு. இங்கே தட்டு இஃப்னு வந்திருக்கு. தட் அப்படிங்கிறது எதுக்கு வந்திருக்கு, ஷூரிட்டிக்கு, ஷூராக. இங்கே வந்துட்டு இஃப் அப்படிங்கிறது வந்திருக்கு. இஃப் வந்து எதுக்கு, டவுட்டுக்கு. ஷூரும் டவுட்டும் அடுத்தடுத்த வார்த்தையில் வருமா. தட் அப்படிங்கிறது வந்துட்டு ஷூராக கன்ஃபார்மாக சொல்கிறதுக்கு வந்து தட்டை யூஸ் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் வந்துட்டு இஃப் அப்படிங்கிறது டவுட்டு. இந்த ஷூரும் டவுட்டும் அடுத்தடுத்த வார்த்தையில் வரவே வராது. ஓகேங்களா. ஏன்னா ஐ டோன்ட் நோன்னு ஆரம்பிச்சுட்டு அதுக்கடுத்த வார்த்தையில் இஃப் வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, டவுட்டுக்கான வேல்யூன்னு சொல்லுவாங்க. இங்கே ஐ நோ தட் இஃப் he helps me I will be able to do the work. இங்கே இந்த எஃப் வந்துட்டு எதுக்கு வந்திருக்கு, இஃப் வந்து கன்ஜெக்ஷனாக வந்திருக்கு. ஓகேங்களா. கண்டிஷனாக வந்திருக்கு. கண்டிஷனாக வந்தால் இஃப்பை பொறுத்தளவு கண்டிஷனாக டவுட்டான்னு பாருவேன். ஓகேங்களா. கண்டிஷனாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு முன்னாடி தட்டு போட்டால் அது கரெக்டு. ஓகேங்களா. டவுட்டாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு முன்னாடி தட்டு வந்தால் அது வந்து என்னது, ராங். அதை மட்டும் ஞாபகம். கண்டிஷனாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு முன்னாடி தட்டு வரலாம். அதே இது டவுட்டாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு முன்னாடி தட்டு வரவே கூடாது. ஓகே, இதை மட்டும் மைண்டில் ஏற்றிக்கும். ஓகேங்களா. நீ அடுத்தடுத்த ரூல்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு பார்த்துட்டு போகலாம். ஓகேங்களா. ஒரு வாரத்துக்கு நீ 7 ரூல்னு படித்தாலே அசால்ட்டாக படிச்சிடலாம். ஓகே.